ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நான் பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் திருப்பி கொடுத்துடு, அதுக்காக இப்போவே எல்லாம் பண்ண வேணாம். அன்றைக்கி நான் வில்லேஜ்லேருந்து ஓடி வந்துட்டல, அப்போது நான் உன்னை கூப்பிட்டு நம்ம தாத்தா வீட்டிலலாம் ஸ்டே பண்ணோம். அந்த 2 நாள் ஏதோ 2 வருஷம் வாழ்ந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ அந்த ஊரை விட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சினே தவிர வேறு எதுவும் கிடையாதுங்க. சாரின்னு கேட்குறா. பரவாயில்ல, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, அப்படியே 2 பேரும் படுத்துக்க குட் நைட்னு ஹீரோ சொல்ல, இவளுக்கு இவனோட சேர்ந்து ஜாலியாக ஸ்விம் பண்ணுற மாதிரி எல்லாம் தோணுது. அடுத்த நாள் காம்படிஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஹீரோனை தான் கூப்பிடுறாங்க. ஆனால் அவன் மியூசிக்கில் ஏதோ பிரச்சனை, கரெக்டாக ப்ளே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பியானோ வாசிக்கிறான். இதை பார்த்து அவங்க அம்மாவே சிரிக்க, நம்ம ஹீரோனும் இப்போ டான்ஸ் பண்ண அவனும் பியானோ வாசிக்கிறானா. சின்ன வயசுல இவன் வாசிக்க அவள் ஆடினது போலவே இப்போவும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அக்கா மாதிரியே தான் ஆடுறா, ஆனால் அந்த அளவுக்கு ஆட முடியல. இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி அப்படியே நமக்கு காட்டிக்கிட்டே ரொம்ப அழகாவே டான்ஸ் பண்ணி முடிக்கிறா. இப்போ கிளம்பிட, என்ன ரிசல்ட்டை கூட பார்க்காம போறேன்னு கேட்கவும், வின்லாம் பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியும், இந்த ஸ்டேஜ்ல ஆடணும்னு நினைச்சேன், ஆடிட்டேன், அண்ட் உனக்கும் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, வார்த்தையில சொன்னா பத்தாது, நீ பேபேக் பண்ணணும்னு சொன்னல, சரி வா இன்னைக்கு ஃபுல்லா நீ என்னோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். நானும் பிரான்ஸுக்கு போயிட்டேன்னா அப்புறம் திரும்பி பார்க்கவே முடியாது. உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டு ஒரு நாள் சந்தோஷமா இருன்னு சொல்லி அவனோட ஸ்கார்ஃப் அவளுக்கு போட்டு விட்டுட்டு ஜாலியாக கிளம்பிட்டாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போய் ஒவ்வொரு ரைடையும் என்ஜாய் பண்ணுறது என்ன, டால்ஃபின் ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுறது என்ன, அப்புறம் அக்வாரியமில் போய் பெரிய ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் 2 பேரும் ஜோடியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறது என்ன, மெர்மைட் ஷோ 2 பேரும் ஜாலியாக பார்க்குறது என்ன, இது போல் ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்து மியூசியமில் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்க, அங்கே நம்மளோட ஃப்யூச்சருக்கு நம்மளே லெட்டர் போடலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவன் க்யூட்டாக ட்ரா பண்ணிட்டு இது என்ன மாதிரி இருக்குல்லங்க சிரிச்சுட்டு இவன் எழுதவும், ஏய் என்ன எழுதுறேன்னு கேட்க, அதெல்லாம் சீக்ரெட்னு சொல்லிட்டு அதை எழுதி போஸ்ட் பண்ணுறா. அடுத்த 2 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு ஜாலியாக கிளம்பிட்டாங்க. கடலோரத்தில் இடம் ரொம்ப அழகாக இருக்குது. லைட் ஹவுஸ் பக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவளோட ஹேர் பேண்டை கழட்டிட்டு நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்ப ஜாலியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே நின்றுட்டு உன்னோட கண்ணை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லி ஒரு குட்டி கப் கேக்கு, அதில் கேண்டில் பற்ற வைக்க பார்க்க காற்று பலமாக அடிக்குது. ஸோ அப்படியே உட்காந்து நல்லா கவர் பண்ணி ஒரு வழியாக அதை பற்ற வைக்க, வேண்டிக்கோங்கிறா. இன்னைக்கு நம்ம ஹீரோனோட பர்த்டே, நல்லா வேண்டிட்டு அதை ஊதி அணைக்க, அடுத்து மத்தாப்ப ஜாலியாக 2 பேரும் பிடிச்சி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா என்ன வேண்டுன்னு கேட்க, 3 விஷ் மேக் பண்ணியிருக்கேன். 1, நான் ஆசைப்பட்ட காலேஜ்லேயே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2வது, என்னோட ஃபேமிலி ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். அண்ட் 3வது, சீக்ரெட் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. கியோ, உன்னை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும்போது எனக்கும் தான் சொல்லிட்டு இவளும் கத்திட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லி அப்படியே விடிஞ்சே போயிடுச்சு. போகிறதுக்கான டைம் வந்துடுச்சுன்னு சொல்ல, ஷிங் நம்ம இன்னும் நல்லா வளரும்போது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ மனுஷங்களை கடந்து வருவோம். அப்போது அந்த டைமில் இந்த மெமரிஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுமான்னு கேட்க, அவன் டக்குன்னு ஹீரோனோட கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு, நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்கா, அப்போ நீ என்னை கடிச்சிட்டு போன, இப்போ நான் உன்னை கடிச்சிட்டேன், சரிசமமாக போயிடுச்சு. ஒரு சிங்கிள் கிளிக்கில் உன்னோட மொத்த மெமரிஸையும் நான் அழிக்க போகிறேன். அண்ட் உன்னோட ஃப்யூச்சருக்கு ஆல் த பெஸ்ட், உனக்கு பிடிச்ச காலேஜில் நீ ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லி பேக்கை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். இப்போ திரும்ப ஊருக்கு வந்தவன் ஹீரோவோட வீட்டை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போது வெளியே போயிட்டு வந்தா உங்கள் கடையில் பிரச்சனை பண்ணுறாங்க போன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. வந்தது அந்த ரவுடி பையன்தான். ரிலீஸ் ஆனதும் எங்கள் கடையில் வந்து திரும்பவும் பிரச்சனை பண்ணுறான். அத்தை மாமா, நான் என்ன கேட்குறேன், உங்கள் பொண்ணு தானே கேட்குறேன், தங்கமாக வச்சு பார்த்துப்பேன், என்னைக்கு என்னோட லவ்வை சொல்ல போகிறேங்க, எவ்வளோ தைரியம் இருந்தா இங்கே வந்துருப்பேன். நம்ம ஹீரோயின் வந்துட்டா, அடி வாடி செல்லன்னு அவட்ட போக அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க. விடமாட்டியா நீன்னு தம்பியை பிடிச்சிட்டு சுடுதண்ணியை ஊற்றிடுவேன், நான் சொல்கிறபடி கேட்கணும்னு மிரட்டேன். என்ன பண்ணுறனே தெரில. அப்பா போய் சிலிண்டரை கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு லைட்டரை கையில் வச்சுக்கிட்டு இப்போ போகலன்னா ஆன் பண்ணிடுவேன்னு மிரட்டேன். அவன் என்ன பார்க்க வந்த எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டாங்க. இங்கே அம்மாவாலேயே முடியல, அப்படியே மயங்கி போயிட்டாங்க. அடுத்து பார்த்தா நைட்டு அம்மாவுக்கு இது மாதிரி அப்செட்லாம் பண்ணவே கூடாது இல்லையா. ஸோ திரும்பவும் டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சு. மொட்டை மாடியில் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கேன். இங்கே என்னம்மா பண்ணுறீங்கன்னு கேட்டா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எதையோ கீழே போட்டேங்கிற மாதிரி எட்டியெல்லாம் பார்க்க இவளுக்கு பயமாக இருக்கு. மா உங்களுக்கு ஏதாவது வலிச்சதுன்னா சொல்லுங்க, உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு கேட்க, கியோ நீ எப்படி வளர்ந்துட்ட, ஆனால் பிறக்கும்போது இத்தனோண்டு வெயிட்டே இல்லாமல் பிறந்தேன். உன்னை ரொம்ப பார்த்து வளர்த்தோம், ஆனால் உன் அக்கா அப்படி இல்லை, பெரிய தலையோட ஆரோக்கியமாக பிறந்தா. அவளோட வாழ்க்கையும் அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இப்படி ஆயிடுச்சு.
பாரு இப்போ உன்னோட வாழ்க்கையும் சேர்ந்து அம்மாவுக்கு எடுக்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீங்கள் என்கிட்ட ஏன் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது. நானும் தம்பி உங்களுக்கு இருக்கோம்ல, நாங்கள் படித்து முடிச்சு வேலைக்கு போய் அடுத்து கல்யாணம்லாம் பண்ணுவோம். இப்படி நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அழகாக போகுதுமான்னு சொல்லி அவங்கள கம்ஃபர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறா. அடுத்த நாள் டாக்டர் கிட்ட வந்து அம்மா சுத்தமாக தூங்க மாட்டேங்கிறாங்க, மாத்திரையை கொஞ்சம் எச்சு பண்ணலாமேன்னு கேட்க, ஆல்ரெடி அவங்க அதிக டோஸ் தான் சாப்பிட்றதே, இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்க, நைட்டெல்லாம் தனியாக மொட்டை மாடியில் நின்றுட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பண்ணதா தப்புன்னு அதிகமாக புலம்பிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல, அப்போ அம்மாவுக்கு சூசைடல் தாட்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். முன்ன விட நீங்கள் இன்னும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் தங்கி கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாக வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இவளுக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே தெரில, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நாள்ல இருந்து அப்பா தான் இவளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறாரு. எங்கே அந்த ரவுடி பையன் வந்துருவானோன்னு பார்த்து தான் பாவம் போகிறாங்க. அப்படியே எங்கள் ஹீரோ பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கே 2 பசங்க இது மாதிரி நம்ம ஹீரோனோட கடையில் ரவுடி பையன் பிரச்சனை பண்ணி சிலிண்டரை ஆன் பண்ணி பயமுறுத்தினதால தான் போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வர மறுபடியும் வந்துட்டான் அவன். இங்கே பாருக்கியோ, நான் இப்போ தனியாக தான் வந்திருக்கேன், நம்ம எங்கே போகலாம், ஹாட் பாட் சாப்பிட போகலாமா இல்லை சீசைட் சுத்த போகலாமான்னு சொல்லி, உன் அக்காவுக்கு இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும், உனக்கு எது பிடிக்கும் பண்ணலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. உன் அக்கா ஃபோட்டோவை நான் போஸ்ட் பண்ணதால தான் உங்கள் ஊர்லேயே நம்பர் 1 பியூட்டியான தெரியுமா, ஆனால் கடைசியில் என்னையே அவள் ஏமாத்திட்டா, அதனால தான் அவளுக்கு HIV வந்தது நான் போஸ்டே பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன, ஊருக்காரங்க மொத்த பேரும் அவளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, அப்போது இவன் தான் அந்த போஸ்ட்டை போட்டு அக்காவையே சாகடிச்சதுன்னு சொல்லி, என் அக்கா உடம்பு சரியில்லாம தான் இருந்தா, ஆனால் அவளை கொன்னது நீ தாண்டான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டா, உன்னால அவள் வாழ்க்கையும் போய் இப்போ எங்கள் ஃபேமிலி இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கே காரணம் நீ தாண்டான்னு சொல்லி எகிர ஆரம்பிச்சிட்டா. கரெக்டாக லீனும் சென்னும் வந்து அப்படியே பிரித்து விட, இந்த ரவுடி பையன் அக்காவோட கண்டிஷனை ஆன்லைனில் போட்டு ஜாலியாக சுற்றும் போது அவனோட ஆள் வந்து இது மாதிரி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த சொல்லும் போதே இவன் ஒரு மாதிரியாக இருப்பான். இப்போ திரும்பவும் இதே வார்த்தையை நம்ம ஹீரோயின் சொல்ல அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகவும் அங்கிருந்து கிளம்பிட்டான். நடந்த விஷயத்த இப்போ ஹீரோ கிட்ட சொல்றானுங்க. அக்காவையும் கொண்டுட்டு இப்போ ஃபேமிலியும் விட மாட்டேங்கிறான் பாரு அவன். பாவம், எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இப்போ இதையெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சரி விடு, அவளுக்கும் உனக்கும் சம்மந்தம் என்னமோ நடந்துட்டு போகுது. அப்புறம் உனக்கு எக்ஸாம் வர போதில்ல, எப்படா பேக் பண்ணி கிளம்ப போறேன்னு பேச ஹீரோ ஒண்ணுமே பேசல. நம்ம ஹீரோனை பத்தி மட்டும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அவங்க வீட்டு பக்கத்தில் நின்றுட்டு 2 பேரும் அன்னைக்கு நைட் கம்பி மத்தப்பெல்லாம் சுற்றும் போது உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை ஹீரோயின் கேட்டிருப்பா. நான் வளர்ந்து ஒரு நல்ல டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், என் அப்பாவுக்காக இல்லை ஒரு விஷயத்துக்காகன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை கேட்கும்போது நான் எனக்கு பிடிச்ச காலேஜில் சேரணும், அங்கே போய் என் அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே ஃபைனான்ஸ் படிக்கணும், படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப்க்கு போய் என் அம்மாவோட சுமையை குறைக்க தான் ட்ரை பண்ணுவேன். அடுத்து இன்னொரு ஊருக்கு போய் அங்கே புது வீடு வாங்கி அங்கே என் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைன்னு சொல்ல, கண்டிப்பாக உன் ஆசை நிறைவேறும்னு சொல்லியிருக்கான். இப்போ அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பும்போது ஆப்போசிட்டில் இந்த ரவுடி பசங்களை பார்த்துட்டான். டே பொறுக்கின்னு கூப்பிட, ஹே என்னடா பேசுகிறேங்கிறான், காது கேட்கலையா உன்னதான் கூப்பிடுங்கிற மாதிரி அவனை கூப்பிட முறைச்சு பார்க்குறான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வர, ஹீரோக்கு எக்ஸாம் நடக்க போகுது, அதை முடிச்சிட்டானா அவன் அப்படியே ஃப்ரான்ஸ்க்கு போயிடுவான். இனி எல்லாம் ஸ்கூலுக்கே வரமாட்டான்னு பசங்க பேசுறது எல்லாம் இவ கேட்குறா. அவன் இல்லாத கொஞ்சம் இவ ஃபீல் பண்ணுறான். அடுத்து ஈவினிங் அப்பா பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வர, இனி நமக்கு பிரச்சனையே இல்லைம்மா, அந்த ரவுடி பையனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருக்கானாமா, எக்ஸாம் நெருங்கும் போது உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு, நல்ல வேலை, எக்ஸாம் எல்லாம் முடியட்டும், நம்மளும் இந்த ஊரை விட்டு போயிடலான்னு அப்பா கூப்பிட்டு வராரு. வந்து பார்த்தா வீட்டில் அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க. 3 மாத்திரை போட்டு தூக்கமே வர மாட்டேங்குதாமா. அப்படியே படுங்கன்னு சொல்லி படுக்க வச்சுட்டு, நீங்கள் இத்தனை நாளும் என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்ததுக்கு காரணம் எனக்கே தெரியும், ஏன்னா எந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணவே மாட்டேன். அன்னைக்கு நான் பொய் சொல்லிட்டு போனது டான்ஸ் காம்படிஷனுக்கு, மாதிரியே நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் பேயால் முடியாத விஷயத்த அவளுக்காக நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் பண்ணது தப்பாமான்னு கேட்க, இல்லை இது எல்லாம் என்னோட தப்பு தாங்கிறாங்க. என்னை அதிகமாக விரும்புகிற ஒரே பர்சன் நீங்கள் தான், இனிமேல் என்ன நடந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன்னு சொல்ல அழுதுகிட்டே சரிங்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேயால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தனிமையில் இருந்தேன். அப்போது ஷெங் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கும் போது நீங்கள் ரொம்ப சின்ன பசங்கன்னு சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட கிளியராக சொல்லிட்டேன், எங்கள் 2 பேருக்கும் எந்த ஃப்யூச்சரும் கிடையாது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம், அவனும் அப்ராடுக்கு போய் படிக்க போகிறான், நான் என்னோட வாழ்க்கையை இங்கிருந்தே பார்க்க போகிறேன். ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சதும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, சீக்கிரமாக என்னை விட்டு போன மாதிரி நீங்களும் என்னை விட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது, ஸோ ப்ளீஸ்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு கெஞ்ச அவங்களும் சரின்னு அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படியே இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு.
கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தமாக க்ளீன் பண்ணி பேக் பண்ணிவிட்டு ஊர்லேருந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த பொண்ணுக்கு காசுலாம் கொடுத்து ரொம்ப தேங்க்யூமான்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிட்ருக்கேன். அடுத்து நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கு. அவன் உள்ளே வரவும் தம்பியெல்லாம் அப்படியே ஷாக் ஆகிட்டான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அப்படியே நல்லா படிக்க ஆரம்பிக்க எக்ஸாம் நெருங்கிடுச்சு இல்லையா. இப்போது டாப் 10ல் வந்துட்டா. ஸோ நல்லபடியாக எல்லாமே போகுது. படிப்புலேயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறா. அடுத்து கிளாஸோட குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது ஹீரோயினுக்கு நேராக ஹீரோ நிற்கணும்னு பசங்க 2 பேரும் கேப் விட்டு ஃபோட்டோ எடுக்க கையில் கிடைக்கும்போது ஃபோட்டோவில் இப்போ ஹீரோவும் இருக்கா ஹீரோயினுக்கு பின்னாடி. அதை நம்ம ஹீரோயின் பத்திரமா அக்கா கொடுத்த பாக்ஸில் தான் போட்டு வச்சிருக்கா. எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் முடிஞ்சு போய் ஒரு கிளியரான பாதையை இப்போதான் நான் பார்க்குறேன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக அவளோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போயிட்டுருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எழுதி முடிச்சு வந்ததும் சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. லின்னோட அப்பாலாம் செம்ம ஜாலி டைப்பு. அடுத்து நம்ம ஹீரோயினும் வர ரெடியாக மில்க் டீ எல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போது. அடுத்து நம்ம ஹீரோயினே கையால் சமைச்சு கொடுக்க அப்பா அம்மா எப்பவும் போலாம் நல்லா தான் இருக்குமான்னு சொல்கிறாங்க. தம்பி மட்டும் கன்றாவே இருக்கு, இனிமேல் ட்ரை பண்ணிடாதன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக மாற ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு காலேஜ்லேருந்து அட்மிஷன் லெட்ரு வர அப்பா அவ்வளோ சந்தோஷத்தோட எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட தூக்கிட்டு வராரு. அதையும் இவ பத்திரமா ஹோல்ட் பண்ணி அக்காவோட பாக்ஸில் தான் போட்டுட்ருக்கா. அடுத்து அம்மாவை அப்படியே மால்க்கு கூப்பிட்டு வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. இங்கே எல்லா கடையும் ஒரே இடத்துல இருக்கும் இல்லையா, அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அடுத்து லிப்ஸ்டிக்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்க கடைசியில் அம்மாவுக்கும் சேர்ந்து போட்டு கூப்பிட்டு வந்துட்டா. எனக்கெல்லாம் எதுக்குமா அம்மா ஃபீல் பண்ண, இனிமேல் எங்களை பற்றி கவலைப்பட்டதை விட்டுட்டு உங்களை தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி கேர் பண்ணிக்கணும். பண்ணுறேன். இத்தனை நாள் நான் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன். இனி நீ காலேஜ்க்கு போக போகிற, நல்லா வளர்ந்துட்டேன். அங்கே போய் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு அம்மா சொல்ல அப்படியே கட் பண்ணா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்திருக்கா. எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ஸ்விம் பண்ண ஹீரோவும் இவளோடு சேர்ந்து ஸ்விம் பண்ணுற மாதிரியே இவளுக்கு தோணுது. பட் நம்ம ஹீரோ வரல. அடுத்து பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடும்போது எல்லாரும் அடுத்தடுத்து என்ன ஆக போகிறாங்கங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஆமா ஷெங் ஃப்ரான்ஸ்க்கு போய் தானே படிக்க போகிறான்னு கேட்கவும் எல்லாரும் முகமும் ஒரு மாதிரி மாறுது. அன்னைக்கு நைட் அந்த ரவுடி பையனை சண்டை கூப்பிட்டான்ல, டேய் காது கேட்கதா உன்னதான் கூப்பிட்றேன்னு வேற சொல்லியிருப்பான். அவன் வெறியாயி 2 பேரை விட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமாக அடிக்க எத்தனை நேரம் அடி வாங்குவான், திருப்பி 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கத்தியை வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்க பக்கத்துல இருந்த செங்கலை வச்சே ஒரு அடி தான். அப்புறம் என்ன பயங்கரமாக அடி வாங்கினதால அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனான். கரெக்டாக ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கும் நிறைய அடிபட்டுருச்சு. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அட்டாக் பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரவுடி பையனை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அவனால தான் இப்போ நீங்கள் பயம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லவும் இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இப்போ நேராக அந்த மரத்துக்கு தான் ஓடி வந்துட்டுருக்கா. எதுக்காக அப்ராட்லேருந்து எனக்காக வந்தேன்னு இவ கேட்கும்போது உனக்காக எப்போவும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன்லன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் இவன் நீ ஆல்ரெடி இந்த ஊரை விட்டு போகணும்னு ஆசையில் இருந்தேன், நானும் வந்ததால உனக்கு இதெல்லாம் விளையாட்டா போயிடுச்சுல்லன்னு இவ கேட்கும்போது ஆமாம் இது ஜஸ்ட் ஒரு விளையாட்டு, இந்த விளையாட்டுக்கு தான் என் வாழ்க்கையே நான் உனக்கு பணைய வச்சுன்னு அவன் கேட்டிருப்பான். நம்ம வளர்ந்ததும் இந்த மெமரிஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும்லன்னு இவ கேட்டிருப்பான். ஆனால் ஒவ்வொரு டைமும் அவன் இவளுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான், எப்போவும் நான் உனக்காக இருப்பேன்னு சொல்லுவான். இதெல்லாம் நினச்சிக்கிட்டே நேராக அந்த மரத்துக்கு வந்து பார்க்க அவன் வீட்டில் இருந்த பெல்லை இங்கே கட்டி விட்டுருக்கான். இந்த ஊருக்கு வந்த நைட்டே நான் இதுதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன்னு அவன் சொல்லியிருப்பான். அவனோட சேர்ந்து ப்ராமிஸ் பண்ணது யாரும் இல்லாத நிலைமையில எப்பவும் அவன் இவளுக்காக ஹெல்ப்புக்கு வந்திருப்பான்ல. ஆனால் கடைசியில் உன் மெமரிஸ் எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு அவன் சொல்லிட்டு போனதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. எனக்காக நீ இவ்வளோ பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ என்னை மறக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் சரி, என்னோட வாழ்க்கை முழுக்க நான் உன்னை எப்போவுமே மறக்க மாட்டேன்னு சொல்லி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவன் பண்ண ஹெல்ப் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுறா. அப்படியே கட் பண்ண அக்காவோட கலரியை பார்க்க வந்திருக்காங்க. நான் டான்ஸ் காம்படிஷன் போகிறேன்னு தெரிஞ்சும் ஏன் அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கங்க, நானும் வயசை தாண்டி தான் வந்திருக்கேன், உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு அப்பா. இங்கே அக்காவோட கல்லறைக்கு பூவெல்லாம் வச்சுட்டு பே நம்ம குடும்பத்தில் எத்தனையோ நல்ல விஷயம் நடந்திருக்கு, எதையும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி உனக்காக எல்லாத்தையும் நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கியோ காலேஜ்லலாம் சேர்ந்தாச்சு, அடுத்து படிக்க போகிறா. நானும் ஹாஸ்பிட்டலில் இருந்து என்னோட ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க போகிறேன். தம்பியும் பரவாயில்ல நல்லா தான் படிக்கிறான். நம்ம பழைய வீட்டை விற்று அதில் வந்த காசால் இருக்க கடனையெல்லாம் அடைச்சி மீதி காசை வச்சு ஒரு குட்டி வீட்டை வாங்கிட்டோம். சின்னதாக தான் இருக்கும், இருந்தாலும் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி நூடுல்ஸ் கடையெல்லாம் போடுறதா இல்லை, அங்கே போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையை தேடிக்க போகிறோம். இப்படி எங்கள் வாழ்க்கை இங்கே நல்லா போகுதுமான்னு அம்மா சொல்ல, ஆமாக்கா அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் புதுசாக ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவோட அந்த கடலோரத்துக்கு தான் வந்திருக்கான். உன் அக்காவை நான் இங்கே தான் கண்டுபிடிச்சேன். அவளோட கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கடலில் போய் சேர்ந்து இப்போது சுதந்திரமாக இருப்பாள்ங்கிற மாதிரி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.
அப்படியே கட் பண்ணா இந்த வீட்டை காலி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த 4 பேர் உள்ள ஃபோட்டோவை மாட்டியிருப்பாங்க. இப்போ கடைசியாக அந்த 4 பேர் உள்ள ஃபோட்டோவை தான் எடுத்து வைக்கிறாங்க. இது நான் காலேஜுக்கு கொண்டு போகிற திங்ஸ், இது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற திங்ஸ், மற்றது எல்லாம் நம்மளோட புது வீட்டுக்கு போய் சேர்ந்துருன்னு சொல்லி போங்கம்மா இப்போ அதுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு அனுப்பி வைக்கிறா. அடுத்து எப்பவும் வர கனவுல அக்காவை தேடுவா. ஆனால் இப்போ அக்காவோட சேர்ந்து அந்த காட்டில் சுற்றிட்டு இருக்கா. ஏன்னா கொஞ்ச நேரத்துல அக்கா மறைஞ்சு போயிட இவ தேட ஆரம்பிக்கும் போது, நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், இனிமேல் இந்த அழகான காட்சியை எனக்கு பதிலாக நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்ல, கவலைப்படாதாக்கா, நம்ம குடும்பத்தை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லி அக்காவை அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்ச மாதிரியே காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் காலேஜில் ஜாயின் பண்ணியாச்சு. மோமோ சொன்ன மாதிரியே தான் என்னோட காலேஜ் லைஃப்பும் பிஸியாக போயிட்டுருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நைட்டில் ஜாலியாக காசிப்லாம் பேசிட்டு நல்லபடியாக போகுதுன்னு சொல்லிட்டு வரேன். ஒரு பொண்ணை ஒரு பையன் தப்பாக வீடியோ எடுத்து வச்சுட்டானாமா. கேட்டால் அழிக்க மாட்டான். வம்பு பண்ணுவோம் நம்ம ஹீரோயின் போய் ஒழுங்காக அந்த வீடியோஸ் அழின்னு கேட்டான். அதெல்லாம் முடியாதுன்னு திமிரா பேசுகிறான். கொடுங்க போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு மிரட்ட, சரி சாரின்னு சொல்லி அழிச்சிட்டு போயிட்டான். சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலிங் கொடுப்பாங்கல்ல, அந்த ஹோமில் தான் பார்ட் டைம் ஜாப்க்கு ஜாயின் பண்ணியிருக்கான். ஸ்கூல் படிக்கும்போது டாக்டர் லீ ஃபேன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எனக்கும் சரி என் ஃப்ரெண்டுக்கும் சரி. ஸோ என்னை போல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா. பட் அவள் படிக்கிறது ஃபைனான்ஸ் தான். இப்போது அவளை பார்க்குறதுக்காக அம்மா வந்திருக்காங்க. நம்ம புது வீட்டு பக்கத்தில் பார்க் இருக்குது, நானே எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா இருக்குது. உனக்கு இங்கே கவுன்சிலிங் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்கவும், எனக்கு பிடிச்சு பண்ணுறதெல்லாம் நல்லா தான் போகுதுங்கிறான். படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும், நீ ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத உன்னை. இப்போ நம்ம ஃபேமிலியும் நல்லா ஓகேவா தான் இருக்கும். இனிமேல் நீ சம்பாதிக்கிற காசை நீயே வச்சுக்கோ, வீட்டுக்கெல்லாம் அனுப்ப வேணாம். அப்புறம் அப்படியே கண்ணு மூடி பார்க்கலான்னு சொல்லி அவளுக்காக ஃபோன் கிஃப்ட் பண்ணுறாங்க. நீ வீட்டுக்கு அனுப்பி வச்ச காசை சேர்த்து வச்சு உனக்காக வாங்கி கொடுத்துருக்கோம். இது நீயே வாங்கிக்கிட்ட மாதிரி தான். ஸ்கூல் படிக்கும்போது வாங்கி கொடுத்துருந்தா டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பேன்னு நாங்கள் பயப்பட்டோம். பட் இப்போ நீ வளர்ந்துட்டேன், கண்டிப்பாக உனக்கு ஃபோன் தேவை. அடிக்கடி அம்மாவுக்கு கூப்பிடு. அப்புறம் அங்கே பாரு, உன் வயசு பொண்ணுங்க எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றுறாங்க, எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்காத, கொஞ்சம் ஃபேன்சியாகவும் ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க அம்மா. அப்படியே கட் பண்ணால் நியூ இயர் லீவுக்கு வீட்டுக்கு வந்திருக்கா. புது வீட்டில் சொந்த வீடு, பிரச்சனை இல்லை, புது வாழ்க்கைன்னு ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போதான் அவங்க முகத்தில் சந்தோஷத்தையே காட்டுறாங்க. ரூயி கல்யாணத்துக்கு அம்மா கொடுத்த ஹேர்பின்னை அவங்களுக்கே போட்டு விட்டுட்டா. புது வீடு வாங்கிட்டோம், அக்கா நல்லபடியாக காலேஜில் படிக்கிறா, இங்கே அப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு, தம்பி பரவாயில்ல, படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரின்னு சொல்லி சந்தோஷமாக சியர்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவில் 4 இல்லை 5 பேர் அக்காவோட சேர்த்து அழகான ஃபேமிலியாக மாட்டியிருக்காங்க. இப்போ அவங்களும் அழகான ஃபேமிலி ஆகிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே கழுவிட்டு இருக்கும்போது தம்பி வந்து அந்த ரவுடி பையனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறான். அடிக்கடி மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பேக்கு HIV இருக்குன்னு பரப்பி அவள் வாழ்க்கையை கெடுத்ததுன்னு ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன்னு அவனுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை இப்போ கொடுத்துருக்காங்க. திருந்திட்டான் போல, தப்புக்கு வருந்துற மாதிரி தான் காட்டுறாங்க. பேக்கும் ஷெங்குக்கும் பண்ணதுக்கு நல்லா அனுபவிக்கட்டும். அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கடையை காலி பண்ணும்போது ஷெங் அங்கே வந்திருந்தா தெரியுமான்னு சொல்ல இவளுக்கே ஷாக்கு. அன்னைக்கு வந்தது நம்ம ஹீரோ தான். நூடுல்ஸ் வேணும்னு கேட்டப்போ அப்பா குக் பண்ண போகும்போது எக்ஸ்ட்ரா சில்லி ப்ளஸ் சுகரோட கேட்டிருப்பான். என்னது இவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்றீங்களேன்னு தம்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு கேட்க, நாளைக்கு இந்த ஊரை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவனால முடியல, ரொம்பவே அழுதுகிட்டே தான் அந்த ஃபுட்டை சாப்பிட்ருக்கான். அவன் ஏதாவது சொன்னான்னு ஹீரோயின் கேட்க, இல்லை நான் கூட அதிக காரமோன்னு கேட்டேன், பதிலெலாம் சொல்லலை, அதிகமாக அழுதுகிட்டே ஏதோ மறக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான்னு சொல்ல இவளுக்கு இது கேட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம ஹீரோயினை தான் மறக்க முடியலன்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான் ஹீரோ. அடுத்த நாள் அப்பா அம்மாவை கட்ட, கல்யாணம் பண்ண புதுசில் நீ இந்த இடத்துக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டல, இனி நம்ம 2 பசங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க, நம்ம 2 பேருமா ஜாலியாக இருக்கலான்னு சொல்லிட்டு சந்தோஷமான ஒரு ஃபேமிலி ஆயிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் காலேஜில் இங்கிலீஷ் டீச்சர். பொயட்லாம் அவங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது மோஸ்ட்லி இயற்கையோட ஒன்றி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி ஐ லவ் யூங்கிறத நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலான்னு சொல்லி ஹீரோயினை கேட்க, கியோக்கு ரொமான்டிக் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, தப்பான ஆள்கிட்ட கேட்குறீங்களேன்னு ஃப்ரெண்டு சொல்லும்போது ஐ லவ் யூங்கிறத கண்டிப்பாக போயட் இன்னைக்கு நிலா ரொம்ப அழகாக இருக்குல்லன்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்கிறா. ஏன்னா அன்னைக்கு நம்ம ஹீரோ இவ தூங்கும்போது கியோ இன்னைக்கு நிஜமாவே நிலா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல, அதை இவ கேட்டுருந்துருக்கா. ஸோ நம்ம பையன் அன்னைக்கே லவ் யூ சொல்லிட்டான், இவ தான் பதில் சொல்லலை. அடுத்து நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். கியோ இன்னைக்கு 3 அழகா இருக்குன்னு சொல்ல இவ எழுந்தே வரல. கியோ சொன்ன நிலா நீ கிடையாது, வேற ஒரு பையங்கிற மாதிரி அந்த பையனுக்கு நோஸ் கட் பண்ணி விட்டாங்க. நீ யாரையோ லவ் பண்ணுறதால தானே யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன், பத்தாதுக்கு லைட் ஹவுஸ்க்கு அடிக்கடி போய் வேற வெயிட் பண்ணுறேன், அது யாருன்னு தான் சொல்லேன்னு கேட்க சொல்லவே இல்லையே ஹீரோயின். ஹீரோவோட நம்பர்லாம் வச்சிருக்கான், என்ன மெசேஜ் தான் இன்னும் பண்ணல.
அடுத்த நாள் லைட் ஹவுஸ்க்கு திரும்ப வந்தாச்சு. கடைக்காரமா, இங்க ரீடெவலப்மெண்ட் பண்ண போறாங்க, ஸோ கடையை நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ரெகுலரா நீ இந்த கடைக்கு வந்ததால உன்கிட்ட சொல்றேம்மா. அப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கே, அந்த பர்சனுக்காக தான் இன்னும் வெயிட் பண்றியான்னு கேட்க, ஆமான்னு சொல்றான். அது நம்ம ஹீரோவுக்காக தான். இந்த இடத்துல தான் அவங்க சைக்கிளிங் ஜாலியா பண்ணியிருப்பாங்க. பேண்டை கூட பிடிங்க வச்சுட்டு தரமாட்டேன்னு ஹீரோ சொல்லியிருப்பான்ல, அதெல்லாத்தையும் தான் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கா. கண்டிப்பா உன்னோட ஆசை நிறைவேறும்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு போறாங்க. தென் கட் பண்ணா இப்போ மூமோ வந்திருக்கா. இன்டர்னா ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டா. காதெல்லாம் எட்டி பார்க்கல. இன்னும் வாழ்க்கைங்கிறது எப்பவும் மாறாது, நம்ம வளர்ந்தாலும் மாறாம தான் இருக்கும். என்ன நடந்த விஷயங்களால நம்ம இப்போ ஸ்ட்ராங்கா மாறி இருப்போமே தவிர வாழ்க்கை எப்பவும் மாறாதுங்கிறத நம்ம பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிவா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு ஹீரோவோட அம்மா அவங்களோட லைஃப் ஜேர்னியை புக்கா எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்க்கு ஹீரோ அப்பா கிட்ட தான் டிக்கெட் வாங்கியிருக்கா மூமோ. இந்தா நீயும் இதில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க அவ பதிலே பேச மாட்டா. ஷெங்கோட அம்மா கிட்ட கேட்டா அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, உனக்கு அப்படி தெரிஞ்சுக்கணுன்னே ஆசை இல்லையான்னு கேட்கவும், அப்படி தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் என்ன பண்ண போறோம், எதுவும் மாற போறது இல்லைங்கிறா. அன்னைக்கு அந்த ஸ்னோல இருந்து உன்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தங்க வச்சு உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு கடைசியில உன்னோடவே ஓடி வரணும்னு முயற்சி பண்ணால, அது எல்லாமே நீ அவனோட ஜஸ்ட் ஒரு கிளாஸ்மேட்டுங்கிறதுக்காக தான் பண்ணான்னு நீ நினைக்கிறியா? இங்கே பாருக்கியோ, இது உனக்கு ஒரு வாய்ப்பு. ஷெங் அவங்க அம்மாவோட இந்த கான்சர்ட்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக திரும்ப இங்கே தான் வந்திருக்கான். இதை எடுத்துக்கோன்னு டிக்கெட்டை கொடுக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே தான் உள்ளே வந்துட்டு இருக்கான். இவ்வளோ இங்கே இல்லை, எனக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வரும்போது இவன் வெளியே கிளம்பி வந்துட்டா. பார்க்கவே இல்லை ரெண்டு பேரும். அப்போது கப்பல்ஸ் 2 பேர் போக ஹீரோவோட இவ விஷலாம் மேக் பண்ணியிருப்பாள்ல, அந்த 3 விஷயம் கடைசி விஷயத்த சீக்ரெட்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே நியூ இயர்க்காக தான் ஹுவானுக்கு இங்கே வந்திருக்கியான்னு கேட்கவும் அவன் கிட்ட இருந்து இன்னும் ரிப்ளை எதுவும் வரல. அடுத்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கா. அங்கே வந்த பொண்ணு ஸ்கூலில் 4 வருஷம் லவ் பண்ணும், காலேஜுக்கு வந்ததும் பிரேக்கப் பண்ணிட்டான். என்னால் அவனை மறக்கவே முடியல, இப்போ நான் என்னதான் பண்ணுறதுன்னு கேட்க, மறக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால உங்களுக்கு பெயின் தான் ஜாஸ்தியாகும். அதுக்கு பதிலாக அந்த மெமரிஸை கூட வச்சுக்கிட்டே பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஃப்யூச்சரில் நல்லதே நடக்கும்னு நம்ம மூவ் ஆன் ஆகிக்கணும். ஏன்னா அன்னைக்கு அவங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப அழகான மெமரிஸாக இருக்கும்ல. ஸோ அதை வச்சுக்கிட்டே மூவ் ஆன் ஆகுங்கன்னு சொல்லி அனுப்புறா. இங்கே ஹீரோ கிட்ட இருந்து இன்னுமே மெசேஜ்க்கு ரிப்ளையே வரல. இவ இந்த வேலை பிடிச்சி போய் மேற்கொண்டு சைக்காட்ரிஸ்ட்க்கு படித்து இவங்க அக்கா இவங்க ஃபேமிலியெல்லாம் இருந்த நான் வில்லேஜுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும்னு அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறா. ஃபைனான்ஸ் படிக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன், இதுக்கு போகிறேன்னு அவங்க கேட்கும்போது எனக்கு இது பிடிச்சிருக்கு, என்னோட இந்த முடிவுக்கு என்னோட பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரேன். கரெக்டாக ரூயி பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கா. மதிக்கவே இல்லை யாரும். இதில் ஸ்டாண்டு விழுக நம்ம ஹீரோனு போய் ஹெல்ப் பண்ணுறா. பட் இவனுக்கு இதை பற்றி கேட்க ஒருத்தர் வந்துடுவோம். இவன் மனசுக்குள்ளேயே நம்ம சின்ன வயசில் பண்ணுற தப்பாலேயே இப்போ நம்ம திருந்தி நல்லபடியாக வளர்ந்துருப்போம். ஐ ஹோப் நீயும் சீக்கிரமாகவே நான் வில்லேஜ்க்கு போவேன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இவனும் அவன் பண்ண தப்புக்கு ரொம்பவே வருந்துறான். உங்கள் ஃபேமிலிக்கும் உன் அக்காக்கும் பண்ணதுக்கு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அண்ட் இப்போது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட போய் ஃப்யூச்சருக்கு லெட்டர் போட்டால, அந்த லெட்டர் இப்போ இவளுக்கு வந்திருக்கு. அதை லைட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அவன் என்னதுன்னு கேட்டப்போ கூட சீக்ரெட்னு சொல்லியிருப்பா. கடல் பகுதியில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் மாதிரி தான் நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சனும். அவங்க தான் இருட்டில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் போகணுங்கிற நம்ம ஆசையை எப்போவும் நம்ம கைவிட மாட்டோம். ஒருவேளை அதுக்காக தான் அது இருக்கோ என்னவோ. என்னோட வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வந்த அந்த பர்சனை பிரிஞ்சாலும் மீட் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அதில் எழுதியிருக்கா. அப்போது நம்ம ஹீரோவோட ஜாலியாக இருக்கும்போது 3 விஷ் மேக் பண்ணியிருப்பா. அதில் 3வது விஷ் இப்போ பிரிஞ்சாலும் திரும்ப எப்படியாவது ஹீரோவை மீட் பண்ணுங்கிறது தான் அவளோட ஆசை. என்ன அவனை மீட் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லைனாலும் கண்டிப்பாக அவனை மீட் பண்ணுவோங்கிற நம்பிக்கையில் தான் அடிக்கடி அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் போய் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் இவளுக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கா. இவன் அவளோட லக்கி சாம்னு சொல்லி ஒரு செயினை கூட கொடுத்துருப்பாள்ல, இது நமக்கான ஒரு டோக்கனாக வச்சு போன்னு கூட அவன் சொல்லியிருப்பான். ஸோ இப்படி இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டே இப்போ கூட அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஹீரோ அந்த லைட் ஹவுஸ் ஃபோட்டோவையே போஸ்ட் பண்ண வேகமாக அந்த இடத்துக்கு தான் போகிறா. ஹீரோவோட வாய்ஸ் என்னதான் தேடிட்டு இருக்க போலன்னு கேட்க அவனை பார்த்ததும் சந்தோஷம். லீவ் விடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன், ஸோ கொஞ்ச நாள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேங்க மட்டும் தான் சொல்கிறான். என்ன அவ்வளோதானா? அண்ட் கியோ அன்னைக்கு ஸ்கூல் படிக்கும்போது உன் பர்த்டேவை இங்கே தானே செலிப்ரேட் பண்ணோம். அப்போது 3 விஷ் மேக் பண்ணேன்னு சொன்னேன், 3வது என்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டேன், இப்போவாவது சொல்லே அந்த 3வது விஷ் என்னன்னு சொல்லி கேட்க அதை இப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அதுவே நடந்துருச்சுன்னு சொல்கிறா. இவனை திரும்பவும் மீட் பண்ணுங்கிறது தான் அந்த ஆசையே. இவனுக்கும் புரிஞ்சு போச்சு. கிட்ட வந்து
அன்னைக்கு உன்னோட லக்கி சாம்னு இந்த செயினை என்கிட்ட கொடுத்தல, இதை உன்கிட்டயே இப்போ திருப்பி கொடுக்குறேன், எனக்கு போதுமான லக் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு ப்ரொபோஸ்லாம் எதுக்கு பண்ணிட்டு 2 பேரோட ஃபீலிங்ஸும் 2 பேருக்கும் தெரியுமாச்சே, அப்படியே அழகாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ திரும்பி பார்க்கும்போது எப்போவும் உனக்காக நான் இருப்பேன்னு சொன்னல, அப்படிதான் எப்பவும் இருப்பேன்னு சொல்லிட்டு திரும்பவும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இந்த ட்ராமா ரொம்ப அழகாக முடியுது. உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்ன ஒன்று, இந்த ட்ராமாவை பார்த்தா ரொம்ப அழுக வேண்டியது வரும். எத்தனை எபிசோட்க்கு அழுகணும்னு கணக்கு போட்டு வைக்கணும் போல். இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த ட்ராமா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த ட்ராமாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். அண்ட் லேட் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ.